நேரடியாக வரக்கூடிய கேள்வி, அடுத்த சமன் உதயநிதிக்கு போகுமா அப்படிங்கிறது. ஏன்னா எங்க சுத்தினாலும் உதயநிதி உதயநிதிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சில அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயம், இதுல வந்துட்டு ரத்தீஷ் கிடைக்கல, ஆகாஷ் நீங்க யார் எப்படி இருந்தாலும் அதிகாரி சொன்ன ஒரு தகவல் போதும். புரிதல் உங்களுக்கு? விசாகன் சொல்லியிருக்கிற தகவல் அடிப்படையிலேயே சந்தேகத்துக்கு இடமாக இருக்கு. இன்னும் மற்ற 2 பேரும் அப்ப கிட்டத்தட்ட விசாகன் வந்து அப்ரூவ் ரைட்டர் இதுல. சரி, ஒன்றும் இல்லை. அசோகன் முன்னாடி செந்தில் பாலாஜி தம்பி காணாமல் போய் எத்தனை வருஷம் ஆச்சு, ஆமாம், தேடிக்கிட்டு இருக்கிறதா சொல்லி அதே மெத்தல இந்த 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்கிறதா தான் உள்ள அர்த்தம் தெரியும். புரியுதுல உங்களுக்கு? அவர் காணாமல் போய் தேடிட்டு இருக்கிறதா சொல்லி அப்புறம் ஒரு வழியாக பேரம் பேசி தான் செந்தில் பாலாஜி வெளியே வந்த உடனே இன்னொரு முக்கிய அமைச்சருக்கு ரெய்டு நடந்துச்சு, நேருக்கு. ஞாபகம் இருக்குதா? போட்டு கொடுத்ததே வந்துட்டு செந்தில் பாலாஜி தரப்பு தான் சொல்ல வந்தாங்க. செந்தில் பாலாஜிக்கான இவ்வளோ சிக்கலுக்கு காரணம் வந்து நேரோட தம்பி அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் மூலமாக சொல்லி அது வந்து வெளியில் பேசி தான் அந்த அளவுக்கு சிக்கலில் மாட்டினதுக்கு அதுக்கு பழியாக தான் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்ல வந்தாங்க. இப்போ அதில் அசோக்கு காணாமல் போயிருந்தார்ல, பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, நடமாடிக்கிட்டு இருந்தார்ல, அதே நாடகம் இங்கே ஆகாஷுக்கும் ரத்தீஷுக்கும் நடந்துக்கிட்டு. அப்போ அது ஈடியோ இல்லை ஒன்றிய அரசோ கண்டுங்கானாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வேறு நோக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்ட். தூக்குற நேரத்தில் தூக்குவாங்க. ஏன்னா அவங்கள பற்றி மொத்தமும் இருக்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியுது. இதில் நம்ம சிக்கிட்டோம், எப்படி பார்த்தாலும் நம்ம தப்பிக்கணும்னா சொல்லிட்டு தான் வெளியே வரணும்.